ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் தான். வரக்கூடிய வாரத்துக்கு இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா. ஸோ வேதாந்தாவை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன பிரேக் அவுட் அண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் 260க்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை இன்ட்ராடேக்கு பயன்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன டவுட் என்ன அப்படின்னா, சரி எந்த மாதிரியான ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஆக்சுவலாக ட்ரேடை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50 பார்த்தீங்கன்னா 100 ஸ்டாக் இருக்குது. இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்கை பைக்கும், ஃப்ளாட்டாக போகிறத பைக்கும் செல்லுக்கும், டவுன் ட்ரெண்டில் போகிறத செல்லுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் இந்த ஸ்டாக் அப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் மோடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது, எதுக்காக இந்த ஸ்டாக்கை பை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கரெக்டாக ரீச் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ சப்போர்ட்டை ரீச் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ப்ராப்பரான ட்ரெண்டையும் பிரேக் அவுட் ஆகி இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சிமெண்ட். ஸோ ஸ்ரீ சிமெண்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து இதில் ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டோட மோட் தெரியும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி இங்கே ப்ரீவியஸ் இருக்கிற சப்போர்ட் லெவல் எல்லாத்தையுமே அது பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் ஸ்ரீ சிமெண்ட்டை பொறுத்த மட்டும் 29,014க்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம வந்து இன்ட்ராடேக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இது இன்ட்ராடேக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்புறம் மூணாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயில். ஸோ இதில் ப்ராப்பரான ட்ரெண்ட் பிரேக் அவுட். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங் கூட பயன்படுத்திக்கலாம். 149 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். நான் அடிக்கடி சொல்லக்கூடியதான், நீங்கள் இன்ட்ராடேக்கு இந்த பிரேக் அவுட்டில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சின்ன நுட்பம் தான் தேவை. சரிங்களா? அதை நான் உங்களுக்கு கடைசி எண்டில் நான் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா அம்புஜம். ஸோ அம்புஜத்தை பொறுத்த மட்டும் 529க்கு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அகெயின் அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். கடைசியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் ரொம்ப முக்கியமான ஸ்டாக் ஏபிபி. ஸோ நான் நேற்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நெஃப்டி 50யோட பெஸ்ட்டான ஸ்டாக் கொடுத்துருப்பேன். பட் அதை தாண்டிலும் நெக்ஸ்ட் 50ல் இருக்க ஸ்டாக் ரொம்ப ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனில் இருக்குது. 4,940க்கு மேலே போச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். இன்னொன்று இதில் இன்ட்ராடேக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். இது ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ராப்பராக ஒரு ட்ரெண்டு, ஒரு பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். நம்ம எப்போவுமே ஒரு பிரேக் அவுட்டில் தான் என்ட்ரி கொடுப்போம். இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மண்டே மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி நெக்ஸ்ட்டு 50ல் டாப் 10ல் இந்த ஸ்டாக் வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்கள் பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணாமல், நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கே அதுதான். இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஃபுல் அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 40,000 50,000 ப்ராஃபிட் கிடச்சோன்னே அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஃபுல் அமௌண்ட்டும் காலியாக போயிடும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் எடுங்க. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். இன்னொன்று எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. யாரும் சொல்கிறாங்க ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க, ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணுறது கஷ்டம் சொல்லுவாங்க, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தோட தனிப்பட்ட விருப்பம். எல்லாத்தையும் இருக்கிற எஜுகேஷனை கற்றுக்குங்க. பட் உங்களுடைய அனுபவத்தை வச்சு நீங்கள் எதில் சரியாக போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங்கை காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங் போகிறது நல்லது. ஏன்னா ரிஸ்க்கு கம்மி. அந்த ஒரு ரீசனுக்காக தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.